டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 99942 1166. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, பவர்ட் பை தில்லை வெட்டிங் சில்க்ஸ், சேலம். உலகெங்கும் உள்ள பிகன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்லலாம் குரு பயிற்சி. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு குரு வரார். குரு 3ல் வந்துட்டு கிட்டத்தட்ட 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாத்தையுமே இயக்க போகிறார். காம திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வீடுகள்லாம் ஆக்டிவேட் ஆக போகுது. நிறைய பேருக்கு தொழில் முயற்சி அப்படின்றது சக்ஸஸ் ஆக போகுது. திட்டமிடல் நடக்க போகுது. பிளானிங்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு ட்ராவல், ஆன்மீக ட்ராவல் அப்படின்றது போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கிற எல்லாருமே ஆஃப்டர் மேக்கு அப்புறம் ஒரு கரெக்டான பிளானிங்கில் 1க்கு 2 தொழில் போட்டு அதன் மூலமாக அபார வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்குது. யூஸ்வலி இந்த 11ஆம் இடம் அப்படின்றதே வந்து ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், தென் அபிலாஷையை நிறைவேற்றக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்துட்டு குருவுடைய பார்வை பலன் படுறதுனால நிறைய உலக அளவில் உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயர்வதற்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மேஷராசிக்கு சூப்பராக இருக்குது. கெடுபலன்னு சொல்கிற மாதிரில முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது. நிறைய பேருக்கு குவா சத்தம் கேட்க போகிறது. சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரங்களுக்கு. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. ஒரே வார்த்தை சொல்லணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல குரு, 10க்கு லாபத்தில் போய் சனி, வேறு மாதிரியான லெவலில் ரிஷபராசிக்காரங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் 1ல் குரு உட்காந்து நிறைய ஆத்ம ஞானம் கொடுத்தாரு. இப்போ 2ல் உட்காந்து ரொம்ப அழகாக போகிறாங்க ரிஷபராசிக்காரங்க. அந்த அளவுக்கு அறிவு அழகாக போகிறது. ஏன்னா புதனோட வீட்டில் போய் குரு வந்து உட்கார போகிறாரு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்க போது. வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நிறைய பேர் ஃபாரின் டிராவல் பண்ண போகிறாங்க. 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் வழுக்க போகுது. பிரம்மாண்டமான தொழில் வெற்றி. ஏன்னா பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சி எல்லாருக்கும் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ அந்த ரிஷபத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பரான டைம் பீரியட் வந்து இனிதே ஆரம்பம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக யாரெல்லாம் எதெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கைகூடி வருவதற்கான டைம் பீரியடு சூப்பராக குருவின் அருளால் உதயமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே அபரிவிதமான வளர்ச்சி. உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்கள் மூளையால் நீங்கள் வேலை பார்த்து ஒரு வெற்றி அடையக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி தான் ரிஷபத்துக்கு இருக்குது. கொஞ்சம் 6ஆம் இடம் இயங்க போகிறனால கொஞ்சம் உடம்பு மட்டும் பார்த்துக்கணும். இது வரைக்கும் யாரெல்லாம் கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு கஷ்டப்பட்ட அத்துணை ரிஷபராசிக்காரங்களும் கடன் அடைவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ரிஷபராசிக்காரங்க தங்கம் அவ்வளோ 10,000 போனால் கூட தங்கம் வாங்கி மழுவதற்கான நேரம்லாம் அழகாக, அதுவும் எஸ்பெஷலி மோதிரம், செயின்லாம் வாங்குவீங்க. அதோட சந்தோஷத்தில் இன்னுமே நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருது. உடல்நிலை கவனம், அம்மாவோட உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக தான் ரிஷபத்துக்கு இருக்குது. 6ஆம் இடம்லாம் சத்ரு சம்ஹார நாசம் நடக்க போகுது. குரு வந்து 6 பார்க்கறதுனால உங்களுடைய எதிரிகள் எல்லாம் ஒளிய போறாங்க. கடன் எல்லாம் தீர போகிறது. உங்களுடைய வேலை வாய்ப்பு பெருக போகிறது. ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு. இல்ல உண்மைதான். இது வரைக்கும் 12ல் குரு அமைஞ்சு கொஞ்சம் தேவையில்லாத சின்ன சின்ன விரைய செலவெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாரு. இப்போ தலைக்கு மேல குரு வர போறாரு. ஸோ தலைக்கு மேலே குரு வந்தால் ஏதாவது ஆகும்னா ஜொலிக்க போகிறீங்க. தலைக்கு மேலே ஒரு சுபகிரகம் வரும்போது ரொம்ப அழகாக போகிறீங்க. அதுவும் ஆன்ம அழகாக போகிறீங்க. ஏன்னா பார்க்கிற இடம் வந்து 1, 5, 7, 9ஆம் இடங்கள்லாம் இயங்க போகுது எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்போது கரெக்டாக என்ன சொல்லணும்னா நிறைய தெய்வீக வழிபாடு பண்ண போகிறீங்க. சமூகத்தில் ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. எஸ்பெஷலி அங்கேருந்து குரு வந்து ராகுவ பார்க்குற நிறைய பேர் முஸ்லீம் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான முகாந்திரங்கள்லாம் நிறைய தெரியுது. நிறைய பேர் முஸ்லீம் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. அங்கே துபாய் மாதிரி, குவைத் மாதிரி இடத்துக்கு வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் டக்குன்னு வேலைக்கு வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. இயல்பாகவே ஒரு கூட்டாளி கிடைக்கும். ஆனால் அது நல்லவரா கெட்டவரான்றது நம்மளுடைய கிரகங்களை பொறுத்து தீர்மானம் செய்யப்படும். இந்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல கூட்டாளிகள் மூலமாக ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு மாமனார் மாமியார் சொத்து வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். அதான் ஒரே வார்த்தையை சொன்னேன். இந்த குரு பயிற்சி இது வரைக்கும் பண்ண செலவெல்லாம் போயிட்டு இனிமேல் வந்து ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுவோம், ஒரு FD ஓப்பன் பண்ணுவோன்ற மாதிரி உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க போகிறது. செல்வாக்கு உயரப் போகிறது. கௌரவம் உயரப் போகிறது. புகழ் கிடைக்க போகிறது. ஃபாரின் டிராவல் பண்ண போகிறீங்க. சூப்பராக இருக்குது மிதுனத்தில். இல்லை நிஜமாக அப்பாடி நிம்மட ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அஷ்டமச்சனியோட இதுலேருந்து அல்லல் பட்டுட்டு இருந்தவங்க இந்த 2-3 நாளைக்கு முன்னாடியே ரிலீஃப் ஆயாச்சு. கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
யாரெல்லாம் வந்து பேங்க் லோன் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தீங்களோ அப்பவான்னு உங்களை வந்து திரும்ப திரும்ப அலைய வச்சுட்டு இருந்தீங்களோ அந்த அலைச்சல் எல்லாமே குறைய போகிறது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வர போறாரு. ஸோ 12ல குரு வந்தா மறைஞ்சிருவாரு அப்படிலாம் இல்லை. 12ஆம் இடம்ன்றது ஃபாரின் டிராவல் இண்டிகேட் பண்ணும், ஃபாரின் இண்டிகேட் பண்ணும். நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. ஃபாரின் பேங்க் மூலமாக, இந்தியா பேங்க், எந்த பேங்க், குருனாலே பேங்கர் தான். ஸோ பேங்கின் மூலமாக உங்களுக்கு ஒரு கடன் கிடைச்சு உங்களுடைய எல்லா கடலையும் பைசல் பண்ணி புதிய ஒரு தொழில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி பெறுதல் அப்படின்றது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை பார்க்குறது, 8ஆம் அங்கே ராகு வராருன்றனால அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ணிவிடும். உடம்புல மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் தேவை. 7க்கு 2 தான் 8ன்றனால உங்களுடைய துணைவியார் மூலமான வருமானமும் இந்த தடவை கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. உடல்நிலையில் கழிவு போற இடம், வயிறு சம்பந்தப்பட்ட இடம், காலு, அப்புறம் அந்த தோள்பட்டை, இந்த இடத்துலாம் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக கடகராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் வருமானத்தில் மிகப்பெரிய தாழ்வை சந்தித்திருந்த அத்துணை கடகராசிக்காரர்களும் இனிமே 1க்கு 2 தொழில் போட்டு உங்களுடைய மிகப்பெரிய கனவை நிறைவேற்றி கொள்ள போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியில். சிம்ம ராசிக்கு சூப்பரா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. என்னதான் வந்து 8ல் சனி வந்தாலுமே, என்னதான் தலைக்கு மேலே கேது வந்தாலுமே, 7ல் ராகு வந்தாலுமே, குருவோடைய பயிற்சி அப்படின்றது 11ல் போற ராபத்தில் குரு. எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு. யாரெல்லாம் வேலை அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் அவமானப்பட்டீங்களோ, ஒரு ப்ரமோஷன் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தீங்களோ, ஒரு வேலையில வந்து திடீர் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து போக முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ, அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்த தொழில் முன்னேற்றம் அப்படின்றது காத்திருக்கு. பெரிய ஒரு அப் கிடைக்க போகுது. அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு அப்பா இருக்கும். ஏன்னா குரு தன்னுடைய விசேஷமான 9ஆம் பார்வையால உங்களுடைய 7ஆம் இடத்தை இயக்க போறாரு. அதனால வந்து மிகச்சிறந்த லாபம், வருமானம், முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. 3ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கும் போது 3ஆம் இடம்னாலே முயற்சி தான். நீங்க பண்ற எல்லா விஷயமே சக்சஸ் ஆக போகுது. நிறைய டிராவல் பண்ண போறீங்க, குட்டி ஷார்ட் டிராவல் பண்ண போறீங்க. நிறைய தெய்வ அனுகூலம் அப்படின்றது கிடைக்க போகுது. குரு தாவிட்ட தானே பார்க்குறாரு. அது உங்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொன்னாலே 5ஆம் இடம் வலுக்கிறது அப்படின்னாலே வேற என்ன வேணும்? பெயர், புகழ், கீர்த்தி, செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகுது. காதல் நிற்க போகிறது, திருமணம் கைகூட போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷம் எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். குரு உங்களை காப்பாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. குருவோடைய, அதுவும் லாபகுரு, இது வரைக்கும் 10ஆம் இடத்துல அமர்ந்து கொஞ்சம் வேலையில ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாரு. 10ஆவதுக்கு இந்த பக்கம் கண்டகச்சனியாகவே இருந்து ஹெல்த் எல்லாம் வந்து பாதிச்சது. இந்த தடவை அதெல்லாமே நிவர்த்தியாகி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுவும் 8ஆம் இடத்துக்கு அந்த பார்வை வரனால பெருசா கவலையெல்லாம் பட வேண்டாம். நல்லா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிரியேட் ஆக போகுது. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் கடந்த ஒரு உத்தியோகம், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ப்ரமோஷன், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம். இத்தனை நாள் யார் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடிலாம் அப்படி எந்திரிச்சு நிக்க போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியட குரு உங்களுக்கு இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். லாபகுரு உங்களை லாபத்திற்கு மட்டுமே ஏற்று செல்வார். சூப்பரா இருக்கு. பார்வை செய்யற இடங்களுமே ரொம்ப அபிரிவிதமா இருக்கு. நீங்க முயற்சி கரெக்டா பண்ணீங்கன்னா அதற்கான ரிசல்ட் அல்டிமேட்டா உங்களுக்கு காத்திருக்கிறது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா இதுக்கு வரைக்கும் தலைக்கு மேல இருந்த கேது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போக போற இந்த குரு பயிற்சி முடிந்த ஒரு 4-5 நாட்கள்ல. ஸோ பெரிய விஷயம் என்னன்னா 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. வேற என்ன வேணும்? கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காசு, பணம், துட்டு, மணி அப்படிதான் இருக்க போது இந்த குருவோடைய பயிற்சியின் மூலமாக. என்னதான் குரு 10க்கு வந்து டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணாலுமே 2ஆம் இடத்திற்கு குருவோடைய பார்வை, 4ஆம் இடத்திற்கு குருவோடைய பார்வை, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. யாரெல்லாம் வீடு வாங்கல, யாரெல்லாம் வண்டி வாங்கல, யாரெல்லாம் நிலம் வாங்கலன்னு சொன்னீங்களா, அவங்க எல்லாமே டக்குன்னு இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்க போகுது. 4ஆம் இடமே உடைமைகள் தான். நிறைய உடைமைகள் சேரப்போகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த 4ஆம் இடம் படிப்பை இண்டிகேட் பண்ணும். கன்னிராசிக்காரங்க யாரெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் 2 டிகிரி வாங்க முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் படிக்க போறீங்க. நிறைய பேர் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கிரியேட் ஆக போகுது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு பார்வை கிடைக்கிறனால இது வரைக்கும் குடும்பத்துல இருந்த அந்யோன்ய சிக்கல் நீங்கி ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல் கிடைக்க போகுது. அங்கிருந்து என்னதான் சனி பார்த்தாலுமே குடும்பம் அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இந்த 6ல குருவுடைய பார்வை கொஞ்சம் வந்து ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி இந்த பெண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு, கழிவுகள் போற இடம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் தைராய்டு பிளாங்கிட்ட பிரச்சனை வருது, கழுத்துக்கிட்ட பிரச்சனை வருது, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் உடல்நிலை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கண்டகச்சனி வேற இல்லையா, அதனால கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு அப்படின்றது லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு தான். என்னதான் 10ல குரு அமர்ந்ததாலும் ஒரு சின்ன கோட் இருப்பாங்க, 10ல் குரு பதவி பறி போகும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு பதவி பறி போறோம்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுது, அடுத்த லெவலில் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போது, சூப்பராக இருக்க போது கன்னிராசிக்காரர்களுக்கு. 10ஆவதுக்கு இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர 7ஆம் இடத்துல ஒரு 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதோட எல்லா ஒரு டைரக்ட் பறவை உங்க மேலதான் விழ போகுது. 2ஆம் வீட்டு அதிபதி வேற உச்சமா இருக்க போறாரு அந்த நேரத்துல. ஸோ சூப்பரா இருக்கு. நகை, நட்டு, பணம், பொன், பொருள், காசு, பணம் எல்லாம் கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும். எஸ்பெஷலி
12ஆம் இடத்துக்கு கேது போறதால கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையிலும் அம்மாவுடைய உடல்நிலையும் கவனம் கண்டிப்பாக தேவை. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பாக்கியத்தில் குரு, வேற என்ன வேணும், சூப்பராக இருக்க போது. சுப்ரீம் பவர் எனர்ஜியை ரிசீவ் பண்ண போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே வார்த்தை சொல்ல ஆல்ரவுண்டர் ஆக போறீங்க. பயங்கரமான கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, வில் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 3ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை, திட்டமிடல் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போது. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதன் மூலமான ஒரு ஆதாயம், இதெல்லாமே கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது, தெய்வ அனுகூலம். ஏன்னா பாக்கியத்தை கொடுக்குற இடத்துல குரு உட்காந்துருக்காரு. அதுவும் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி வேற. ஸோ பாக்யாதிபதி பாக்கிய இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படின்றத அதை தாண்டி வேற என்ன வேணும்? துளாராசிக்காரங்களுக்கு இருக்கிற எல்லா ராசிலையுமே ரொம்ப சூப்பர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய ராசி இந்த தடவை குரு பயிற்சியில் துளாராசிக்காரங்க தான். எல்லாமே நல்லா இருக்கு. இங்க சனியோட டிரான்சிட்டும் நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு, குரு பயிற்சியும் அல்டிமேட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 1, 3, 5 இடங்கள்லாம் இயங்க போகிறது. 9ஆம் இடம் இயங்க போகிறது. நிறைய பேருக்கு காதல் இனிக்க போகுது, ரொமான்ஸ் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் போய் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. சூப்பரா இருக்க போகுது துளாராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் வேலை கிடைக்கவில்லை என்று நினைத்த அத்துணை துளாராசிக்காரர்களுக்கும் வேலை கிடைக்க போகுது. அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்ட துளாராசிக்காரங்களா இனிமேல் குரு கீ கொடுக்க போறாரு. அங்கேருந்து பயங்கரமா எனக்கெல்லாம் டைமே இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வேலைன்னு ஓட போறீங்க. அதன் மூலமான ஒரு வருமானம் ஈட்ட போறீங்க. புதிய தொழில் தொடங்க போகிறீர்கள். நண்பர்களுடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. பொன் பொருள் சேர்க்கை இருக்க போகுது. வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. துளாராசிக்காரர்கள் நீங்களா இருந்தாலுமே உங்களுக்கு கல்யாணம் நடக்க போது, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வருதல், அதெல்லாமே நிகழப்போகிறது. மங்களங்கள் அனைத்துமே வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. நிறைய பேர் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட உங்களுடைய கலை சம்பந்தப்பட்டு யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் அதில் ஜொலிக்க போறீங்க. யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த பணியில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறோ, அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது துளாராசிக்காரன் காத்திருக்கு. நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களை பார்த்துக்கணும். ஏன்னா ராகு குரு சேரும்போது வயிற்றுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. அந்த இடத்த பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். துளாராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 8ல் குரு, அஷ்டமத்தில் குரு அமரப் போகிறார். அவர் பார்வை பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு, 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே வாரத்தில் இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்காரங்க உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை. அதுதான் ஒரே ஒரு விஷயம். யாரு கடவுள் ரொம்ப பிடிக்குமோ அவரை தான் நிறைய சோதிப்பாராமா. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிடிக்குது கடவுளை. அதனால தான் உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கு கிரகத்தின் வாயிலாக சில இயக்கங்களை பண்ணிட்டு இருக்காரு. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, இதுவே ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை கொண்டு கொடுக்கும். என்னதான் 8ல் குரு உட்கார்ந்து இருந்தாலுமே கிட்டத்தட்ட 2ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, ஒரு மாதிரி உங்க ஸ்பௌஸுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஓடிட்டு இருந்தோ அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. குடும்பத்திற்கான வருமானம் வராமல் யாரெல்லாம் தவிர்த்து கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே கிடைக்க போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேர் நீங்க போய் அந்த டேக் ஓவர் பண்ணி அந்த பிசினஸ் பண்ற மாதிரியான வேலை வாய்ப்புலாம் கிடைக்க போகுது. வேற என்ன வேணும்? நமக்கு குரு பார்வை கிடைக்கிறதா குடும்பத்துக்கு கிடைச்சனா யூஸ்வலி விருச்சிக ராசிக்காரங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னே யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த தடவை குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை கிடைக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய யோகம். 12ல் குரு வர்றது நிறைய பேருக்கு சில தேவையற்ற அலைச்சலை கொடுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களோட துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையை பார்த்துக்கணும். எஸ்பெஷலி கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் 1க்கு 2 தடவை மருத்துவ ஆலோசனை தேவை. உங்களுக்கே கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் உடனே போய் பெண்களாக இருந்தால் ஒரு 40-45 வயசு தாண்ட பெண்களாக இருந்தால் உடனே ஒரு லே டாக்டரை போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடம் வழிக்கிறதுன்ற ஒரு காரணத்தையும் மற்ற 2 இடங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இடமாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்த குரு பயிற்சி அப்படின்றது இருக்க போகிறது. ஸோ 4ஆம் இடம் அம்மாவோட உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வண்டியை போட்டு புதிய வண்டி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பழசை கொடுத்து புதுசு வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே நிறையா இருக்குது. நிறையா பேருக்கு மாமனார் வீட்டு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. உங்களோட நேட்ரல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இயங்க போகுது. பட் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சில வருமானத்தையும் சொத்தையும் தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. கண்டிப்பாக நாகாபரணம் சூடிய சிவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி அமைய போகிறது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடிதூள்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியட் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா 7ல் குரு, 7ல் குரு உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்குறாரு. எப்பயுமே தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்களுக்கு வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழகாக இயக்கப்படும். 10க்கு 11ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை
ரொம்ப ரொம்ப அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ராசியாக இத்தனை ராசியில் தனுசு ராசிக்காரங்க தான் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் இருக்காங்க. ஒரு 10-12 வருஷமா தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை, உண்மையே சொல்லணும்னா. ஆனால் இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அபரிவிதமான வெற்றியையும் அபரிவிதமான செல்வத்தையும் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா 7ல் குரு அப்படின்றது நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வழிவெல்லாம் கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். சமூகம் தான் 7ஆம் இடம். ஸோ அதனால சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து, பெயர், புகழ், கௌரவம் நல்லா கெத்தாக இருப்பீங்க. எப்போ கெத்து வரும்னா நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சா தானே கெத்து வரும். ஆனால் எல்லாமே கிடைக்க போகுது. எதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்தான்னு பிரபஞ்சம் வந்து தனுசு ராசிக்காரர்கள் கையில் கொடுக்க போகுது. நிறையா பேருக்கு 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, அந்த இடத்துல வேற ராகு வேற வந்து உட்காந்து போறாரு. பயங்கரமான திட்டமிட போறீங்க. போனால் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு தான் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய அமைப்பெல்லாம் இருக்க போகுது. வேற மாதிரியான லெவலில் உங்களுடைய முன்னேற்றம் இருக்க போயிருது. பிரம்மாண்ட வெற்றி, பிரம்மாண்ட திட்டமிடல், அதன் மூலமான பிரம்மாண்டமான அனுகூலம், இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஹெல்த் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அம்மாவோட சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில 3ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் ட்ராவல், அதனால் கொஞ்சம் பக்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு வருது. இந்த நான் இங்கே இருக்கேன் செங்கல்பட்டில் வேலைன்ற மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் மூலமாக கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அது மட்டும் தானே தவிர மற்றபடி எதுவுமே நெகட்டிவாக சொல்கிறதுக்குலாம் இல்லை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. லாபத்திரம் தரக்கூடிய இடத்துல குருவோட பார்வை, 7க்கு குருவோட பார்வை, 3க்கு குருவோட பார்வை, மிகச்சிறந்த அற்புதமான காலகட்டம். கரையாக பிளான் பண்ணி கரெக்டான விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக வேற லெவல் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உயரத்தின் உச்சத்தில் தான் இருப்பார்கள். யாருக்கு ராசி பலன் சொல்றதுல சந்தோஷமோ இல்லையோ, மகர ராசிக்காரங்களுக்கு ராசி பலன் சொல்றதுல அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமா வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சிட்டாரு சனி. இப்போ சனி அப்படியே விலகி 3ஆம் இடத்திற்கு போகிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்துல போறது ஒரு வகையில ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல போய் உட்கார்றது, தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்தல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து மார்ச் மாசத்துல இருந்தே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த தடவை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ல் குரு இயல்பா வந்து தனுசுல இருக்கக்கூடிய 6ல் குரு ஊரில் பகைன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ 6ல் போய் குரு உட்காரலாமா அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு உட்காரலாம். ஏன்னா குரு வந்து அவ்வளோ ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் இல்லை மகரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் போய் 6ல் உட்கார்றது கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம்னு பயங்கரமான ராஜயோகத்தை தான் கிரியேட் பண்ண போறாரு. 2ஆம் இடத்திற்கு பார்வை, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பார்வை படும்போது பயங்கரமான, இதுவரைக்கும் நான் சொல்லவே வேணாம், நீங்களே அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய புக்கே போடலாம், அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான வாழ்க்கை அனுபவம் கிடைத்து விட்டது. அதனால குடும்பம்ன்ற இடத்துல யாருக்கெல்லாம் பிரிவு இருந்ததோ அதெல்லாமே சேர போறீங்க. 2ஆவதுக்கு ராகு வந்து உட்கார போறாருன்னா அதில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த தடவை மகர ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, யாராவது உங்களை நீங்க தான் பெரிய ஆளுன்னு சொன்னா ஆமாப்பா நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவங்ககிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. 2ல் ராகு வரும்போது தேவையில்லாத பேச்சில் நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி காட்ட வச்சு உங்களுடைய தேவையில்லாத மதிப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுருவார். அதே மாதிரி தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். மகராசிக்காரங்க இதெல்லாம் முடிஞ்சு நல்லா ஜெயிக்கணும்னு வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் ராகுவோடைய பொசிஷனை பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டோம் அப்படின்னா குருவோடைய கடாட்சம் சூப்பராக இருக்குது. ஏன்னா 10ல் வர குருவோடைய பார்வை பயங்கரமான தொழில் அபிவிருத்தி கிடைக்க போகுது. 8ஆம் இடத்துக்கு குரு கேது வர வராரு, கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை கண்டிப்பான கவனம், கொஞ்சம் கேஸ் ஸ்டபிள், வயிறு சம்மந்தப்பட்டதுல கவனமாக இருந்துக்கோங்க. வேலை சூப்பராக இருக்க போகுது, ப்ரமோஷன் சூப்பராக கிடைக்க போகுது, வியாபாரம் துறைக்க போகுது. இது வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை சேர போகிறாங்க. நிறைய பேருக்கு வீடு வாகனம் வண்டி எல்லாமே கிடைக்க போகுது. பேச்சில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை மகர ராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்திற்கு முதல் படியாக அமையும். கும்பத்துக்கு குதூகலமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல்ல இருக்கு. என்னது எனக்கு 7.5 சனியா இல்லையே அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த தடவை கும்பராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி சூப்பரா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 5 வருஷம் ரொம்ப படுத்தி எடுத்தாச்சு. வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எனக்கு போன இடத்துலலாம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிலைமையெல்லாம் மாறி. ஏன்னா குரு வந்து தன்னுடைய விசேஷமான 9ஆம் பார்வை யாரை பார்க்குறாருன்னா உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு அற்புதமான குரு பயிற்சி. 5ஆம் இடத்தில் குரு அமர்கிறார். வேற என்ன வேணும்? 5ஆம் இடம் தான் எல்லாமே. தொழில், வெற்றி, காதல், வசீகரம், பெயர், புகழ், அந்தஸ்து, இறையருள், கடாட்சம் எல்லாமே 5ஆம் இடம் தான். நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. தெய்வ மார்க்க பயணம்லாம் மேற்கொள்ள போறீங்க. சூப்பராக இருக்க போகுது கும்பராசிக்காருக்கு. 10க்கு லாபத்தில் வேற குருவோடைய பார்வை. அந்த லாபத்தில் குருவோட பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. யாரெல்லாம் பிஆர் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்களாம் பிஆர் கிடைக்க போகுது. யாரெல்லாம் ஃபாரின் போக முடியலன்னு சொல்லி இந்த 4 வருஷமா தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் வெளிநாடு போக போறீங்க. யாரெல்லாம் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி சேஞ்ச் ஓவர் ஆனால் எனக்கு கொஞ்சம் கேரியர் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களா அவங்களுக்குலாம் கேரியர் டெவலப்மெண்ட் இருக்குது. இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கல, என் ஹஸ்பண்டுக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அத்துணை கும்பராசிக்காரங்களுக்கும் துணை அல்லது துணைவியாருடைய ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அதன் மூலமாக குடும்பத்துக்குள்ள ஒரு வருமானம், இதெல்லாமே நிகழப்போகிறது. ஆனால் கொஞ்சம் தலைக்கு மேலே ராகு வரார், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
தலைக்கு மேலே ராகு வரும்போது தேவையில்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற மாதிரி மைண்டை வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். எல்லாமே கிடைக்கும் போது சும்மா இருக்கல, ஏதாவது கொடுக்கணும்ல, அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது 1 கொடுத்தா 2 கொடுப்பேன், 2 கொடுத்தா 10 கொடுப்பேன்னு சொல்கிறவங்க இடத்த தயவு செஞ்சு போகாதீங்க. பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டானு பார்த்துட்டு பண்ணுங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஓகே. ஏன்னா பாக்கிய பார்வையாக குரு உங்களை பார்க்க போறார். இது வரைக்கும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய குழந்தை பிறப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. பிறக்கிற குழந்தை பயங்கரமான ஞானியா இருக்க போறாங்க. நிறைய ஞான மார்க்க வழிபாடெல்லாம் பண்ண போறீங்க. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. தலைக்கு மேல ராகு வரனால கண்டிப்பா ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். உங்களோட துணை அல்லது துணையாரோட உடல்நிலை பார்த்துக்கணும். கொஞ்சம் இதயம் சம்பந்தப்பட்டு தலைவலி சம்பந்தப்பட்டு நோய்கள் வந்தா பாருங்க, பல் சிகிச்சை எடுக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் வந்துடும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சூப்பரா இருக்கு, குதூகலமா இருக்கு, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மீனராசிக்காரங்களுக்கு மகத்தான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கு. ராசிநாதன் போய் 4ல் அமரப் போகிறார். 4 அமர்தல் அப்படின்னாலே இடம், வாகனம், வண்டி மாற்றம் எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. என்ன மேடம் 7.5 சனி ப்ரமோஷனா? கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய ஜெயிச்சவங்களோட ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா 7.5 சனியில் ஜெயிச்சவங்களா தான் இருப்பாங்க. வேலை மாற்றம் நிகழப்போகிறது. ஏன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ ராசிநாதன் 4ல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றதே நிறைய பேருக்கு அடுத்த படிப்பின் மூலமாக ஒரு அனுகூலம் அப்படின்றது கிடைக்க போகுது. உடைமைகள் கிடைக்க போகுது. அம்மாவுடைய ஆதரவெல்லாம் கிடைக்க போகுது. தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலம், முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு. இன்னும் சொல்ல போனா இங்கிருந்து பக்கத்து ஊர், பக்கத்து மாநிலம், பக்கத்து நாடு இந்த மாதிரிலாம் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆக போறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. பிள்ளைங்க சூப்பராக படிக்க போறாங்க. மீனராசிக்காரங்க இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது போலாமா நினச்சிருப்பாங்க. 4ஆம் இடமே அதெல்லாம் சுட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே அகலப் போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. என்னதான் வந்து ஜென்மத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய தொழில் இது எல்லாமே நல்லா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி ஒரே ஒரு இடத்துல கவனம் என்ன அப்படின்னா குடும்பத்துல ரொம்ப கவனம். செல்வியா சொன்ன மாதிரி வெள்ளை பெட்ஷீட் தான் விரிக்கணும், இல்லாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கிட வேண்டியதான். அந்த அளவுக்கு 7ஆம் இடத்தில் சனியோட பார்வை, அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். துணை அல்லது துணைவியாரோட உடல்நிலையை கொஞ்சம் கண்டிப்பாக அக்கறையா மீனராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நல்லவங்க நீங்க நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களோட உண்மையான முகத்திரையை வந்து கிழித்து காட்டக்கூடிய நேரம். அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. 3க்கு 2 தான் 4. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஏமாத்தி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு ஆதாயம், இல்லை உங்க மூலமா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆதாயம் கிடைக்கிற மாதிரியான சூழல் எல்லாம் உருவாகும். நீங்க பண்ற முயற்சி கரெக்டா தப்பான்றது மட்டும் 1க்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேருடைய உண்மை நிலைமை தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு பயிற்சி அமைய போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைல கொஞ்சம் கவனம். கடன் வாங்கும்போது பேங்க்காரன் என்னை கூப்பிட்டு கடன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிக வட்டியில் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ கடன் வாங்குற இடத்துல கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பேசுகின்ற உறவுகளிடம் கவனமாக இருக்கணும். வேலையெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே நல்லா இருக்க போது. படைப்பு சூப்பராக இருக்க போது. மீனராசிக்கு மகத்தான குரு பயிற்சி தான் இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது.